அப்படியே திரிஞ்சு தன்னுடைய கதைப்படி தன்னுடைய தங்கச்சியை தேடி மதுரைக்கு வர்றாரு. மெட்ராஸில் இருந்து மதுரைக்கு வர்றதுக்கு அந்த கதைப்படி ஒரு பாரிஸ் கேனலில் போய் உடையுந்த பேண்ட்டை பர்மாவில் தைச்ச பேண்ட்டை கொண்டு போய் காமிச்சு, இது 50 ரூபா கொடுத்து தைச்சதியா அப்படிமா. நிம்பலுக்கு 80 ரூபாலாம் தரமாட்டான் அப்படின்னு ஒருத்தன் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வந்து சேருவார். வந்து பார்த்தா அதுக்குள்ளே இங்கே மதுரையில் அந்த கதை தான் தெரியுமே உங்களுக்கு. ஆமாம். அவங்க அப்பா இறந்து, கணவன் இறந்து, கை குழந்தையோட இட்லி கடை வச்சுருப்பாங்க. அந்த இட்லி கடை வைக்கிறதுக்கு பக்கத்து வீடு ஒரு அம்மா யோசனை சொல்லுவாங்க, கல்யாணி நீ இட்லி கடை வச்சுக்க. இட்லி கடையா அப்படிம்பா. தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் தமிழகத்தில் அதில் தானே தாசில் உத்தியோகம். இதெல்லாம் அந்த டைலாக்கு முக்கியமான டைலாக்லாம் அப்படி எழுதிப்பார். உடனே ஓகே இட்லி நடத்திக்கிட்டு போய் இவன் வந்து சிவாஜி வந்து விசாரிப்பார். இந்த ஊர் இந்த தெருவில் மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தார். யார் கல்யாணி அப்பா தானே? ஆமாம், அவர் இறந்துட்டார், வீட்டுக்காரர் இறந்துட்டார். அங்கே அந்த கடைக்கோடியில் இருக்கார். அங்கே போனேன்னு தங்கச்சிக்கிட்ட தான் யாருன்னு சொல்ல மாட்டார். அவன் அந்த அம்மா பாட்டெலாம் பாடிட்டு இருப்பாங்க. உனக்கு மாமன்மார் மூவர் தம்பி நல்ல வாழ்வழிக்க வருவார், வெள்ளை யானையை சீதனமாய் மாமன் தருவார் வாகனமாய், கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. கேட்டேன் சிவாஜி, மாமன்மார்கள் வருவார்கள், சீதனம் தருவார்கள் என்று எனக்கு ஆசையோடு இருக்கின்ற கல்யாணி, நான் இந்த கோலத்தில் உனக்கு தரிசனம் தருவதுன்னு சொல்லிட்டு தான் நடிக்க ஆரம்பிப்பார். பைத்தியக்காரன். அதான் அந்த மோனோ ஆக்டிங். அந்த கல்லேறி மந்திரி நமது மாநகர் தன்னில் மாதம்மன் மாறி மழை பொழிகிறதா. அதுக்கு தான் மகாராஜா கர்ணபவானுக்கு கட்டு தந்தி அடிச்சுக்கணும். மகாராஜா பசிக்குது. யார் இவர்கள்? ஏன் கத்துக்கிறார்கள்? ஓய் குடும்பமாக சாகுறாங்க. சாவுங்கடா, அப்போ தாண்டா வால் நட்சத்திரம் கிளம்பும். இந்த மாதிரி பகுத்தறிவு விஷயங்கள் எல்லாம் அதில் கலைஞர்கள் எழுதியிருப்பார்.